கேப்டன் பிரபாகரன் படம் வந்து சூப்பர் ஹிட் ப்ரிவியூ தியேட்டரில் நான் கேப்டன் பிரபாகரன் வந்து ப்ரிவியூ பார்த்தேன் எங்கள் அப்பாவோட. ஸோ இன்றைக்கி வந்து அந்த விழாவில் வந்து எனக்கு பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் வந்து எனக்கு வந்து எப்படி பர்சனல்னா என்ன சொல்கிறது, அவர் வந்து இப்போது எனக்கு சின்ன வயசில் எனக்கு ஃபோன் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து அப்போ அந்த டைமில் வந்து நான் சினிமா வந்ததுக்கப்புறம் நீ டான்ஸ் கிளாஸ் போனியா, ஃபைட் கிளாஸ் போனியா, கரெக்டாக போறியா அப்படின்னு வந்து எனக்கு எப்பயுமே எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அப்பா கிட்ட பேசி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி அதுக்கப்புறம் நடிகர் சங்கம் வந்ததுக்கப்புறம் கேப்டன் வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸாக எல்லாருமே வந்து அவரை மாதிரி ஒரு ரியல் ஹீரோ வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே முடியாது. கேப்டன் தான் ரியல் ஹீரோ. இந்த தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அவர் ரியல் ஹீரோ. அவரை மாதிரி ஒரு மனசு நாங்கள் கூட இருந்து பழகியிருக்கோம், பார்த்துருக்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேப்டன், அந்த கேப்டன் பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக அந்த படம் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் ரிப்பீட்டடாக படம் பார்த்துருக்கோம் நிறையா வாட்டி. செல்வமணி சார்னாலே எங்களுக்கு வந்து ஃபோன்லலாம் நிறையா வந்து அப்பாவுக்கு வந்து நிறையா ஃபோன் கால்ஸ்லாம் வரும் சில இடத்துல இருந்து. அப்போது வந்து அந்த படம் அந்த மாதிரி ஒரு சர்ச்சையான படம்னா அது செல்வமணி சாரோட படமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ரசித்து பார்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ கேப்டன் அவ்வளோ மிஸ் பண்ணுறோம். நான் சின்ன கேப்டனாக வந்து எங்கள் விஜய் பிரபாகரன் பிரதரை பார்க்குறேன். ஸோ அவர் நிச்சயமாக அவர் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். எங்கள் கேப்டனுக்கு எடுத்து சின்ன கேப்டனும் அது இந்த இடத்துக்கு வரணுன்றது என்னுடைய ஆசை. அதே மாதிரி செல்வமணி சார் வந்து அவரை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் வந்து ஒரு கேப்டன் எப்படியோ அப்படி ஒரு இது வந்து இங்கே இப்போ இண்டஸ்ட்ரிக்கே உண்மையான கேப்டன் செல்வமணி சார் தான். உண்மையான கேப்டன் சொல்லணும் செல்வமணி சாரை. ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது கேப்டன் அவருக்கு தவிர வேறு யாரும் இருக்காது. ஆனால் இப்போது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு கேப்டன் வந்து ஆர்கே செல்வமணி சார் தான். ஏன்னா உண்மை நேர்மை, அவர்கிட்ட உண்மை நேர்மை, அந்த போல்டான டிசிஷன், அதுதான் சார். நீங்கள் கிரேட் சார். அதனால் நீங்கள் வந்து படமும் பண்ணுங்கள், நல்ல அமைப்புகளுக்கு தலைவராகவும் இருங்க. படமும் பண்ணுங்க, எல்லாம் இப்போ தலைவராக இருங்க. இன்றைக்கி வந்து இப்போ இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அந்த படத்தோட எந்த படமும் போட்டி போடாது, அது மட்டும் நிச்சயம். திருப்பி ஒரு 10 படம் விளையாட ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். ஏன்னா படத்தோட ஹீரோ அப்படி, படத்தோட டைரக்டர் அப்படி, படம் அப்படி.